காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெற்றிருக்கக்கூடிய நிலையில இது புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில்தான் சென்னை உட்பட 9 துறைமுகங்களிலும் தற்போது 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த 9 துறைமுகங்களிலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த புயல் எச்சரிக்கை கூண்டை பொறுத்தவரை மொத்தம் 11 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். இந்த புயலுடைய தீவிரம், அதனுடைய தன்மை பொறுத்து ஒவ்வொரு முறையும் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்படும். புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்தாலே முதலாம் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது அந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்படும். எனவே அடுத்தடுத்த புயல் உருவாகிவிட்டால் புயல் அந்த 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்படும். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அந்த புயலுடைய தாக்கம், அந்த புயலுடைய தீவிரம், அந்த புயலுடைய தன்மையை பொறுத்து ஒவ்வொரு முறையும் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்படும். தற்போது இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதற்கான காரணமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுப்பெற்றிருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 1050 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று திரிகோணமலையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து சுமார் 880 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் சின்னமானது நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் 9 துறைமுகங்களும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு தற்போது ஏற்றப்பட்டிருக்கிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.